உங்கள் அபிமானத்துக்குரிய TM சௌந்தரராஜன் அவர்கள் ஏதோ ஆண் குயிலாக இசைக்குயில் பி சுஷிலாவோடு இணைந்து எத்தனையோ 1000 பாடல்களை பாடியவர். இந்த மேடையிலே பி சுஷிலா அவர்களுக்கும் ஆசி வழங்கி அவரோடு இணைந்து ஒரு பாடலை பாடுவதற்கு முன்பு குடும்பத்தோடு வந்த TMS அவர்கள் திருமதி TM சௌந்தரராஜன் அவர்களுடைய ஆசையையும் பெறுகின்றார். TMS பால்ராஜ் அவர்களும் கூட மேடையிலே TMS அவர்களின் வாரிசாக இசை வாரிசாக பி சுஷிலாவோடு இணைந்து ஒரு பாடல் ஒலிக்குமா என்று ஆவலோடு காத்திருக்கின்றார்கள். விடை நெஞ்சிருக்கும் வரை நம் நினைவிருக்கும் பாடல் ஒன்று. நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் ஒலித்த முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் தித்திக்கும் தேன் குரலில் TMS அவர்களோடு இணைந்து பி சுஷிலா அவர்கள் மேடையில் தரும் பாடல். முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கிறேன் தந்துவிட்டேன் கன்னி பெண்ணே மெல்ல தென்றல் தாலாட்ட கடலின் அலைகள் ஓடி வந்து காலை நீராட்ட கன்னி பெண்ணை மெல்ல தென்றல் தாலாட்ட எழுந்த இன்பம் என்ன எண்ணம் விரும்பி கேட்பதென்ன விரைந்து கேட்பதென்ன முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளை சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் ஆசை கொஞ்சம் நாணம் கொஞ்சம் பின்னி பார்ப்பதென்ன அருகில் நடந்து மடியில் விழுந்து ஆடு கேட்பதில்ல ஆசை கொஞ்சம் நாணம் கொஞ்சம் பின்னி பார்ப்பதென்ன அருகில் நடந்து மடியில் விழுந்து ஆடு கேட்பதில்ல மலர்ந்து காதல் என்ன உன் கைகள் மாலையாவதென்ன வாழை பூரண மேலத்தோடு கூடி செய்வதில்ல முத்துக்களே பெண்கள் தித்திப்பதே கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே தந்துவிட்டேன் முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம்
சந்தித்த வேளை சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன். தித்திக்கின்றதே பாடல் என்று எல்லோரும் இதயம் பூரித்திருக்கின்றார்கள். சுசிலாவை பத்தி நான் என்ன சொல்றது, ரொம்ப நாள் ஜோடியாவே பாடிக்கிட்டே இன்னமும் பாடிக்கிட்டே இருக்கோம். நாங்க 2 பேரும் பாடிய பாடல்கள் தமிழ்நாட்டிலே என்றைக்குமே சிரஞ்சீவியாக நின்று கொண்டிருக்கும். அந்த பாடல்கள்ல இருக்கிற உணர்வுகளை மக்களிடம் சேர்த்து மக்களும் எங்களோடு சேர்ந்து ரசிக்கிற அளவுக்கு பகவான் 2 பேரையும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட பாட வைத்துக் கொண்டிருக்கிறார். சுசிலா என்றைக்குமே குறைவில்லாமல் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பிலே தமிழ் தெய்வம் முருகனை கும்பிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி.